நீங்கள் லைஃப்பில் எந்த ரிஜெக்ஷனுமே ஃபேஸ் பண்ணதில்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ நிறைய ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணி என்னடா வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான். இன்றைக்கி ஹாரி பாட்டர் அப்படின்ற புக்கோ இல்லை மூவியோ தெரியாதவங்கன்னு பெருசாக யாருமே இருக்க முடியாது. இந்த அளவுக்கு பயங்கரமான ஹிட்டு, பயங்கரமான ஃபேமஸான ஒரு புக்கு, மூவி 12 ரிஜெக்ஷன்ஸை தாண்டி தான் பப்ளிஷே ஆகியிருக்கு. ஆமாம், 12 பப்ளிஷர்ஸும் இவங்களுடைய புக்கை இதெல்லாம் ஒரு புக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தின புக்கு 11வது பப்ளிஷர் கிட்ட போகும்போது தான் ஏதோ பை சான்ஸ் அவங்களுடைய புக்கு செலக்ட் ஆகப்படுது. இப்படி இவ்வளோ ரிஜெக்ஷன்ஸை தாண்டி செலக்ட் ஆன புக்கு பெஸ்ட் செல்லிங் புக்காகவும் 600 மில்லியன் காப்பி சோல்ட் ஆனதாகவும் சொல்லப்படுது. இந்த புக்காலேயே ஹாரி பாட்டர் ஆத்தர் ஜே.கே. ரவுலிங்கோடைய நெட்வொர்க் பயங்கரமாக கிட்டத்தட்ட பில்லியனை கிராஸ் பண்ணுது. அவங்க 2-3 பப்ளிஷர் கிட்ட போய் ரிஜெக்ட் ஆகும் போதே அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் 12 ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணி இத்தனைக்கும் அவங்கள சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டும் அந்த டைம் கரெக்டாக இல்லை, கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் இல்லவே இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சதை 12 ரிஜெக்ஷன்ஸ் தாண்டியும் நான் மறுபடியும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டால் மட்டும்தான் அவங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆத்தராக இருந்துட்டு இருக்க முடியுது. இன்னைக்கு வரைக்கும் ஹாரி பாட்டர் பயங்கரமான ஃபேமஸ் கொடுத்துட்ருக்கு. இதுக்கப்புறமும் லைஃப்பில் 1-2 ரிஜெக்ஷன்ஸ் இல்லை ஃபெயிலியர்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய எல்லா ரிஜெக்ஷனும் எல்லா டிலேவும் கரெக்டான டைமுக்காக, கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, கரெக்டான டோருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த கரெக்டான விஷயங்கள்லாம் வர்றது வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்துக்காக ஸ்டெபனாக நிற்கிறீங்களான்னு தான் யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. திங்க் அபவுட் இட். பாய்.